நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவா சார் பேர் சொன்னாலே பெப்பி சாங்ஸ், கானா இப்படி தான் டாப் ஆஃப் மைண்ட் ரிகால் வரும். கிளாசிக்கல் ஸ்டைல்லையும் கிளாசிக்கல் ஐடியாஸ் மேலே எவ்வளவு ஃபென்டாஸ்டிக் சாங்ஸ் போட்டிருக்காரு. அதில் தங்க மகன் என்று இந்த பாட்டை ஸ்பூர்த்தி ப்ரெசென்ட் பண்ண போகிறான். நேச்சுரலி ஸ்பூர்த்தி கிளாசிக்கல் டச் இருந்ததுன்னா அவளுக்கு ரொம்ப நல்ல பிளேயிங் ஃபீல். ಕುಳಂದೆ ಸರ್ ನಿನ್ನ ಹೆಸರೇನು? ಸ್ಫೂರ್ತಿ. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ரொம்ப நல்லா பாடினம்மா. தேங்க்யூ சார். அற்புதமாக பாடினா. ஜேசுதாஸ் அவர்களும் நம்ம சித்ரா அம்மாவும் அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க அந்த பாட்டை. எனக்கு சந்தோஷம் என்னென்னா பாடினவங்க முன்னாடியும் கம்போஸ் பண்ணவங்க முன்னாடி எங்கள் முன்னாடி பாடுறது குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வமே வந்து பாடி நம்மளை மகிழ்விக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த பாட்டில் வந்து ஜூலியர் சீசர் கோரஸ் எல்லாம் வச்சு நாங்கள் பேக்ரவுண்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து சுரேஷ் கிருஷ்ணா எனக்கு சொன்ன டைரக்டர் சொன்ன விஷயம். சார் பிஜிஎத்தில் ரஜினி சார் வந்து ஜூலியர் சீசர் வேஷத்தில் வராரு. அற்புதமான அந்த ரோமாரியர் கேப் அது போட்டு இது வரைக்கும் இருக்கும் ட்ரெஸ்ஸு, கீழே ஷூ அது இருக்கும், கை கூட ட்ரெஸ்ஸு இது வரைக்கும் தான் இருக்கும். அப்போது இந்த மானிட்டர் ரிஹர்சல் பார்க்கும்பொழுது ரஜினி சார் அங்கே இருந்தார். அப்போ சுரேஷ் கிருஷ்ணா சார் இல்லை. இந்த பிஜிஎம் வரும்போது சி சார்
சீசர் சீசர்னு ஒரு கோரஸ் கொடுத்தோம். செகண்ட் பீஜ் தேர்ட் பீஜத்தில் ரஜினி சார் என்னை திரும்பி பார்த்தார். எப்பவுமே ஒரு சந்தோஷமாக பார்க்குறவர் ஒரு ஷாக்காக பார்த்தார் என்ன. நான் ஏதோ டவுட் ஆச்சு, ஏதோ சம்திங் அவர் கேட்க போகிறாரு ஏதோ அப்படின்னு நினச்சி சபையில் கேட்கல. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட்டே நினச்சிருக்கக்கூடாது, நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட்டையும் நினச்சிக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வர முடியும். அதே போல் முன்னுக்கு போகிறவங்க தன்னை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரஜினி சார். அவர் என்ன சொன்னார் வெளியே வந்து, சார் ஜூலியஸ் சீசர் எப்படி இருப்பார் உங்களுக்கு தெரியுமா? சீசர் சீசர்னு கோரஸ் கொடுக்குறீங்களே என்னதுன்னா, ஜூலியஸ் சீசர் சார், நீங்கள் ஜூலியஸ் சீசர் கெட்டப்பில் வரீங்கன்னு டைரக்டர் சொன்னார், தருண் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ஹம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சார், ஜூலியஸ் சீசர் வேஷம் நான் போட்டால் நல்லா இருக்காது சார். பாருங்கள் அங்கே எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், எனக்கு அந்த விஷயம் அந்த மேக்கப் எனக்கு நல்லா இருக்காது. முதல்ல எனக்கு மீசை எடுத்தால் நல்லா இருக்காது, ஷார்ட்டுக்கு நல்லா இருக்காது, மாற்ற முடியுங்களா? நீங்கள் மாற்ற டைரக்டர் ஒரு ஐடியா நான் சொன்னேன்னு சொல்லுங்கள். அவர் சொன்னாவே மாற்றலாம். அங்கே ஒரு டைரக்டருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. டைரக்டர் கேட்டுட்டு செய்யுங்க. உடனே சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கு நான் ஃபோன் பண்ணி, ரஜினி சார் சொன்னால் அது செஞ்சுருங்க, நாங்கள் வர லேட் ஆகும். ஒரு பெரிய மனுஷனானாலும் என்ன புகழ் அடைஞ்சாலும் கூட நிதானமாக, குழந்தைங்களுக்கு கூட ஒரு அட்வைஸாக, என்ன நமக்கு புகழ் வந்தாலும் கூட நம்ம பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்ற ஒரு பொன்னான வார்த்தைகளுக்கு நம்ம நடக்கணும். தேவா சார் சொன்ன ஒரு விஷயம் அப்படியே ரொம்ப கரெக்ட் சார். ஏன்னா வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கருங்கிற ப்ரோக்ராம் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ். இல்லை சொல்லாமல் இருக்க முடியல. எங்கே போனாலும் நம்ம எவ்வளோ பாட்டு பாடியிருந்தா கூட நம்மளை பார்க்கும்போது முதல்ல அவங்க ரியாக்ஷன் சூப்பர் சிங்கர்னு தான். அதுதான், அது அவ்வளோ பாப்புலர். மியூசிக்குங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஓஷன் மாதிரி. பெரிய பெரிய மேதைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவங்க கூட இன்னும் கற்றுக்கிட்டே இருக்காங்க. அதனால நீங்கள் யாரும் எங்கேயுமே ஆகலை, யூ ஆர் ஆல் ஜஸ்ட் பிகினர்ஸ். அதில் அந்த ப்ரைட் கோஸ் பிஃபோர் எ ஃபால்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு பெருசாக ஒரு விழ போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த அகங்காரம்ங்கிறது மனசில் வரும். அதனால் எப்போவுமே அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எப்போவுமே நான் ஒன்றும் இல்லை, ஐம் ஸ்டில் ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சிட்டு தான் முன்னாடி போகணும். இது நான் ஸ்பூர்த்திக்கு சொல்லலை, எல்லாருக்குமா சொல்கிறேன், பொதுவாக தான். ஸ்பூர்த்தி ரொம்ப நல்லா பண்ணுங்க. எனக்கு ஒரு இடம் மட்டும்தான் ஆலாப் வருது இல்லையா, மச நிசா நிசக, அந்த நோட்டு தான் எனக்கு கொஞ்சம் சேராமல் நின்னது பாடும்போது முதல்ல. அதுக்கப்புறம் நழுவியது விலகியது, வார்த்தை உச்சரிப்பு கிளியராக இல்லை. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. கட்டும் மாடே உன் காதலன் கண்டதும் நழுவியதே, வெட்கத்தாள் பால் அது வேதனை கண்டதும் நழுவியது விலகியதே. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரணும் ஸ்பூர்த்தி. வார்த்தை உச்சரிக்கிற போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். ஸ்பூர்த்தி அக்கா அக்கா, நைஸ், வெரி குட் சிங்கிங் ஸ்பூர்த்தி, அண்ட் லுக்கிங் வெரி வெரி கியூட் டுடே. தேவா சார், நம்ம ஸ்பூர்த்தி அப்புறம் அந்த பிரவஸ்தி, அங்கே ஒரு கும்பல் உட்காந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அனுஷ்யா, இவங்கெல்லாம் வந்து எப்பவுமே பல கேள்விகளோட தான் சார் வருவாங்க எங்கள் நிகழ்ச்சிக்கு. பயங்கர அறிவுபூர்வமான கேள்விகள். இதுக்கு எல்லாருக்கும் வந்து இவங்க எல்லாரோட ஹெட்டு வந்து நம்ம சித்ராம்மா அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட தலைமையில தான் வந்து இந்த பசங்க வந்து உட்காந்து இந்த கேள்விகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த கேள்வியெல்லாம் அவங்க யார்கிட்ட கேட்பாங்கன்னா, அவங்களோட ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கக்கூடிய என்னென்ன கேட்பாங்க சார். சரி, ஓகே, நீங்கள் போகலாம். கேள்விக்கு போகலாம். ஒரு மேத்ஸ் புக், அது ரொம்ப சோகமாக இருந்தது, அது ஏன்? மேக்ஸ் மிஸ் அடிச்சிருப்பாங்க. மேத்ஸ் புக், டெக்ஸ்ட் புக். மேக்ஸ் புக்கு சோகமாகுது. ஆமாம், ஏன் தெரில மாமா. ஏன்னா அதுக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஓ, அப்போ மேக்ஸ் புக்கு கோயிலுக்கு போக சொல்லணும். சூப்பர். யாரு உனக்கு இது ஹாரி பாட்டர் தம்பி சொல்லி கொடுத்தானா? எஸ். டேய் ஹாரி பாட்டர், டேய் ஹாரி பாட்டர் தம்பி சமர், தமிழ் கத்துக்கிட்டியா நீயும்? சரி, அப்படியே உட்கார். ஸ்பூர்த்தி போய் உட்காந்துக்கோ. தேங்க்யூமா.